என்னோட ஐஃபோன் தொலைஞ்சிருச்சுங்க. அது என்னவோ எனக்கு ஒரு விஷயம் பழகிடுச்சுன்னா அதுலேருந்து மாறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு அது ஏதோ ரொம்ப தெரில எனக்கு. இங்கே பவர் இல்லையா கைஸ்? ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஒரு பிளேஸ் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில். அதனால் அந்த பிளேஸ்க்கு தான் நம்ம போகிறோம். இப்போ இங்கே இன்னொரு வழி கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த எண்டில் நம்ம ஏறி வந்தோம். இப்போ இந்த எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். சரி, இந்த சைடு ரூட். ஹலோ கைஸ், குட் மார்னிங். இந்த இன்ட்ரோ பார்த்தப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ரைடு கிளம்பிட்டோன்னு. எஸ், இப்போ நம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஒரு பிளேஸ் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில். அதனால் அந்த பிளேஸ்க்கு தான் நம்ம போகிறோம். ஸோ வர்ச்சுவலாக உங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள். அப்படியே பெல் பட்டனையும் தட்டி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ ஒரு ஸ்டாப்பிங்கில் நிறுத்தி இளநீ குடித்தோம். அண்ட் இப்போ கோயம்புத்தூர்லேயும் கேரளாலேயும் ரெட் ஜோன் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் பிஎம் கேரளாவில் நடக்கிற பிரச்சாரத்துக்கு வராரு அப்படின்றனால ட்ரோன்ஸ் எதுவும் ஃப்ளை பண்ணக்கூடாது. அப்புறம் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. என்ன கை மட்டும் தான் இருக்குது? பவர் இருக்குமான்னு தெரியலையே, இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே பவர் இல்லையா கைஸ்? நார்மலுக்கும் பவருக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு பவர் போட்டே பழகிருச்சுங்க. நார்மல் போட்டால் என் மனசுக்குள்ளே ஏதோ உறுத்திக்கிட்டே கிடக்கு. அதனால தான் பவர் அடி. அது என்னவோ எனக்கு ஒரு விஷயம் பழகிடுச்சுன்னா அதுலேருந்து மாறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு அது ஏதோ ரொம்ப தெரில எனக்கு. இதில் வழி ஜியோவில் நான் இன்னும் அடித்து பார்த்ததே இல்லை. யார் அம்பானியா ஏமாத்திடுவாரா? ஏன்டா ஜியோ சிம்மு யூஸ் பண்ணுறேன், அப்போ ஏமாத்தலையா வரும்ன? மாதம் 1.5 தான் போட்டிருந்தேன். பார்த்தா 1.5 காணோம், தூக்கிட்டாங்க. 2 GB மட்டும்தான் ஸ்டார்டிங்கே இருக்கு. அது போதாதுன்னு வீட்டில் வைஃபை வச்சு அதுக்கு தனியாக வேற நம்ம காசு கட்டிட்டு இருக்கோம். வைஃபை என்னோட நீடுக்கு தான்ப்பா. எனக்கு இப்போ இந்த 2 GBங்கிறது எனக்கு அது கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் ஏன் வைஃபைக்கு போகிறேன்? ஆனால் கால் பார்த்தனா அன்லிமிட்டெட் கால். யார்கிட்ட பேச போகிறோம் நம்ம? அன்லிமிட்டெட். அதெல்லாம் வேஸ்ட்டாக தானே போகுது. அதெல்லாம் என்ன ஆகும் அப்போ? டே யாருக்கு 100 SMS அனுப்ப போகிறோம்? இதே ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடினா 100 SMSலாம் பத்தவே பத்தாது. எக்ஸ்ட்ரா 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி நம்ம போட்டுட்ருப்போம். எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளோட கால்லாம் நம்ம யூஸே பண்ணுறது இல்லை. காலே ரேராக தான் பண்ணுறோம். அப்போ அந்த காலோட அந்த எப்படி கேட்குறது, அது பேர் என்ன, அதெல்லாம் எங்கே போகுது, என்ன ஆகும், அதெல்லாம் எப்படி ப்ராசஸ் ஆகும் அந்த இதெல்லாம்? கைஸ், இப்போ நம்ம கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆகுறோம். கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆகிறப்போ நம்மளோட கோப்ரோ மாட்டக்கூடாது அப்படின்றது தெரியும். ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. பட் இன்னொரு ரூல்ஸ் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இன்டர்காமும் கேரளாக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது ஏதோ சேஃப்டி மெஷர்ஸ்க்காக அதையும் பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் நியூஸ் பார்த்தேன். அஃபிஷியலாக இன்னும் டிக்ளேர் பண்ணலை. பட் ஆனால் நிறைய பேர்த்துக்கு ஃபைன் போடுறாங்க அப்படின்றத கேள்விப்பட்டேன். ஸோ இப்போ நம்ம வாலியார் செக் போஸ்ட்டில் இருக்கோம்.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோடய கோப்ரோவையும் இன்டர்காமையும் இன்டர்காமை கழட்டி பேக்கில் போட்டணும். கோப்ரோ வந்து நம்ம பைக்கில் வந்து மாட்டிக்கலாம், அது எதுவும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ நம்ம வந்து மாட்ட போகிறோம் கைஸ். இப்போ நம்ம வந்து கேமரா வந்து பைக்கில் எங்கே வேணால் மவுண்ட் பண்ணிக்கலாம், அதில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனால் இன்றைக்கி ரெட் ஜோன் கொடுத்துருக்காங்க, இது வந்து பிரச்சனையா இல்லையான்னு நம்ம அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும். ஓகே, இப்போ நம்ம வந்து பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இன்டர்காம். உங்களுக்கு யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸோடதும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வாலியாருக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம் கைஸ். செக்கிங் இருக்கா என்னன்னு தெரியல. நீங்கள் பாருங்கள், நம்ம கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆகிறோமா, இங்கே முன்னாடியே போட்டிருக்காங்க பாருங்கள், பெரிய வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து லெஃப்டில் தான் போகணும், இல்லைனா 1000 rupees பெனால்ட்டியாம். ஓ, நம்ம போகணுமா? இல்லையா அம்மே? ஓ இல்லை, அவர் கை காமிச்சாரா, ஒரு வேளை நம்மளை தான் கூப்பிட்றாரு போல் அப்படின்னு நான் நினச்சேன். நம்மளே இல்லையா கைஸ், நம்ம வந்து நீ பறந்துக்கிட்டே இருக்கலாம். தேவா சொல்கிற மாதிரி சிறகடிச்சு பறந்துக்கிட்டே இருப்போம் கைஸ் நாங்கள். செக் போஸ்ட் தாண்டி நம்ம வந்துட்டோம். பெருசாக எந்த செக்கிங்கும் நம்மளை பண்ணல. ஒரே ஒரு ஆஃபீஸர் மட்டும் குறுக்குறுன்னு கேமராவை பார்த்தாரு, என்னையும் பார்த்தாரு, நானும் அவரை பார்த்தேன். நான் எல்லா ஆஃபீஸரையும் பார்த்தேன். நம்மளை யாருன்னா கூப்பிடுவாங்களா, பிகாஸ் அவங்க நம்மளை கூப்பிட்றாங்கன்னே தெரியாமல் நம்ம பாட்டுக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏதோ தெரியாமல் போயிருப்போம், அப்போ நம்ம ஏதாச்சும் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. ஸோ நம்ம அதில் வந்து இதாக இருந்துக்கிறோம். என்கிட்ட எல்லா பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட கரெக்டாக இருக்குது, அதுலலாம் எனக்கு என்கிட்ட எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இருந்தாலும் போலீஸை பார்த்தா கொஞ்சம் பேனிக் ஆகிடுவேன், ஏன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு மன வருத்தம் என்ன அப்படின்னா, ஓகே கேமரா வந்து மாட்டக்கூடாது அப்படின்றது ஓகே ஃபைன், வேணாம், நாங்கள் வண்டியில் கூட மாட்டிக்குவோம். இன்டர்காம் என்னங்க பண்ணுச்சு சொல்லுங்கள். நம்ம மோஸ்ட் ஆஃப் த கேரளாக்குள்ளே போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்க ரேஞ்ச்லாம் நம்ம போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டவர்லாம் கிடைக்காது. இப்போது ஒரு 5 ரைடர்ஸ் 10 ரைடர்ஸ்லாம் போகிறோம், இல்லை 2 ரைடரே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, நம்ம அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து இன்டர்காம் மட்டும்தான். பிகாஸ் அதுக்கு நம்மளுக்கு ரேஞ்சில், அதுக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்குது, 1 kilometers வரைக்கும் தான் யூஸ் ஆகும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அது நெட்வொர்க் இல்லாமலும் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும், ப்ளூடூத்தில் தான் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்றனால. அதை ஏன் வந்து இது பண்ணுறீங்க, அது வந்து ஒரு சேஃப்டி மெஷராக தானே இருக்குது. இப்போ நம்ம கூட வரவங்க எங்கேயாச்சும் தொலைஞ்சிட்டாலோ, இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா, சிக்னல் கிடைக்காத இடத்துல ப்ராப்ளம் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். கேரளா இனிமேல் வந்துட்டு கேரளா இல்லை கேரளம் அப்படி தான் சொல்லணும், பிகாஸ் கேரளம்னு மாற்றிட்டாங்க. கேரளம் கவர்மெண்ட் என் வீடியோ பார்க்க மாட்டீங்க, பட் இருந்தாலும் யாராச்சும் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்டர்காம் மட்டும் கன்சிடர் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ், இன்டர்காம் மட்டும். ஏன்னா கோப்ரோ இஸ் ஃபைன், நாங்கள் வந்து ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணலை, அது வந்து பைக்கில் மாட்டிக்கலாம், அது எல்லாமே ஃபைன். பட் இன்டர்காம் கன்சிடர் பண்ணலாமே. ப்ளூடூத் ஹெட்செட் ஃபோனை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இன்டர்காம் வந்து பெஸ்ட்டு தான், அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் ப்ளீஸ், இது என்னோட வந்து ரிக்வெஸ்ட்டாக நான் வைக்கிறேன். ஒரு 3 liters பெட்ரோல் அடித்தோம், 3 liters வந்து 350 rupees.
வைப்ரேட் ஆகலைல்ல, இந்த ஸ்ப்ரிங்கு தான் அதிகமாக வைப்ரேட் ஆகுது. பில்லியனுக்கு வர நான் பேசினா கேட்காது, ஏன்னா இன்டர்காம் தான் இல்லையே, காது சவுண்ட் ஒன்றும் கேட்காது அவரோட ஹெல்மெட்க்கு. ப்ளீஸ் நமக்கு முன்னாடி பாருங்க ஹயபுசா, அவன் இங்கே பாருங்க ஏதோ ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு போல, அப்படியே உள்ள விழுந்து கிடக்குது. ஓ முன்னாடி பாருங்க. ஐயோ என்ன காரா? கைஸ் இப்போ நம்ம வந்துட்டு அந்த டனல் கிட்ட போயிட்டுருக்கோம். இன்னொரு 12 கிலோமீட்டர்ஸ். வரப்ப ஒரு ஆக்சிடெண்ட். என்னடா ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய வெஹிக்கிள் வந்து கவுந்து கிடக்குது. என்னாச்சு? ஆஹா போடல. ரெக்கார்டிங் இருக்கு. இப்போ ஒரு கார் வந்து திரும்ப போச்சு, அவர் வந்து இண்டிகேட்டரே போடல, நம்ம வந்து லெஃப்டில் வந்துட்டு இருக்கோம், எப்படி தெரியும் அவர் எதில் திரும்புறாருன்னு நமக்கு? இதில் நின்று வேற முறைச்சிட்டு வேற போகிறாங்க. அப்பெல்லாம் முறைச்சா நான் வண்டி நம்பரோட போட்டு விட்ருவேன். என்னோட ஐஃபோன் தொலைஞ்சிருச்சுங்க. என்னைக்குன்னா உகாதி அன்னைக்கு காலையில் 5:30 மணி இருக்கும். என் தம்பி வந்து என்னை எழுப்புறான், இந்த மாதிரி நான் வெளியே போகணுக்கா, என்னை பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணிவிடு அப்படி சொன்னால் சரி ஓகேன்னு நானும் எந்திரிச்சு கிளம்புனேன். ஃபோன் எடுத்து பாக்கெட்டில் வைக்க போனேன். அதுக்கப்புறம் தோணுச்சு இல்லை எதுக்கு வேண்டாம். அப்புறம் சரி இன்னொரு தாட்டு, எமர்ஜென்சி ஏதாச்சும் இஷ்யூவாக இருந்தால், எமர்ஜென்சியாக வந்து தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு எடுத்து நான் என்னோடய பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டேன். அப்புறம் என் தம்பியை கொண்டு போய் பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விடுறதுக்காக போனேன். எங்கள் ஏரியா பஸ் ஸ்டாப்பில் வந்து ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்றதால என் தம்பி வந்து மெயின் பஸ் ஸ்டாப்பில் என்னை இறக்கி விட்டுருக்கா அப்படின்னா நானும் போயிட்டேன். அது வந்து ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்க. நான் போயிட்டு அவனை இறக்கி விட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு பாக்கெட் செக் பண்ணுறேன், என் ஃபோனை காணோம். ஒரு நிமிஷம் எனக்கு வந்து தலையே சுற்றிருச்சு. சுத்தமாக வந்து ஐடியா இல்லை, என்னடா பண்ணுறது அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியலை. ஒருவேளை நான் வந்து எங்கேயாச்சும் விழுந்துருச்சா இல்லை வீட்லேயே வச்சுட்டு போயிட்டேனா அப்படின்னு வேற எனக்கு ஒரு டவுட். அப்புறம் வந்து ஆனால் நான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் எடுத்து என் ஹூடியோட பாக்கெட்டில் வச்சது. என் தம்பிக்கிட்ட போய் நான் வந்து ஃபோன் கேட்குறேன், அவனை எழுப்புறேன், இந்த மாதிரி என் ஃபோன் மிஸ் ஆகிடுச்சுடா, உன் ஃபோன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து தம்பியை கொண்டு போய் பஸ் ஸ்டாப்பில் விட்டேன்னு சொல்கிறா, சேம் வந்து தம்பிக்கிட்ட ஃபோன் வாங்கினேன்னு சொல்கிறா. என்ன கதை ஒன்றும் புரியலையா அப்படின்னா, எனக்கு வந்து 2 தம்பி கைஸ். ஸோ என் சின்ன தம்பியை கொண்டு போய் பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டு என் பெரிய தம்பி எழுப்புறேன். அவன் தூங்கிட்டு இருந்தான், அவனுக்கு வந்து ஒர்க் லீவு, தூங்கிட்டு இருந்தான். அவனை எழுப்புறேன், இந்த மாதிரி என் ஃபோன் தொலைஞ்சிச்சு, உன் ஃபோன் கொடு, நான் வந்து கால் பண்ணி பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு. அவனும் கொடுத்தா. நான் என் கால் பண்ணி என் நம்பருக்கு நான் வந்து டயல் பண்ணுறப்ப எனக்கு வந்து பேக்ரவுண்டில் நிறைய யோசனை போகுது. நம்ம வேறு ஃபோனை எப்போது சைலண்டில் தான் வச்சுருப்போமா, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸில் என் ஃபோன் வந்து சைலண்டில் தான் இருக்கும். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க, நீ ஏன் ஃபோன் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு அப்படின்னு. நான் ஏன் யூஸ்க்காக தான் ஃபோன் வச்சுருக்கேன் அப்படி வந்து சொல்லிகிட்ருப்பேன். நான் வந்து ஓகே ஃபோன் வந்து சைலண்டில் இருந்தால் முடிஞ்சிச்சு ஜோலி, நமக்கு எங்கேயாச்சும் விழுந்துருந்தா கூட யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது அப்படின்னு நான் வந்து யோசிக்கிறேன். பிகாஸ் காலையில் நான் போகிற அந்த ஒரு ஷார்ட் ரோட்டில் போவேன், அதுக்குள்ளே கொஞ்சம் காடாக தான் இருக்கும். மெயினில் வந்தாலாச்சும் ரோட்டில் யாருக்கா தெரியும் விழுதுருக்கும், இது மண்ணுக்குள்ளெல்லாம் போச்சுன்னா ஒன்றும் தெரியாதே அப்படின்னு நான் வந்து யோசிச்சுட்ருக்கேன். சரி அப்படின்ட்டு நான் கூப்பிட்றேன். எனக்கு அவ்வளோ திங்கிங் வந்து பின்னாடி போயிட்டுருக்கு பேக்ரவுண்டில். அப்புறம் வந்து ரிங் போகுது, ரிங்கு ஃபுல்லாக போய் வாய்ஸ் ஆன் ஆயிடுச்சு. வாய்ஸ் ரெக்கார்ட் ஆன் ஆனோடனே நான் வந்து யோசிச்சிட்டேன், ஐயோ ஓகேடா, யார் சைலண்டில் தான் இருக்குது போல், யாரும் எடுக்கலை அப்படின்னு எனக்குள்ளே வந்து ஒரு இது.
அப்போ தான் டக்குன்னு ஒரு வாய்ஸ் ஹலோ அப்படி சொல்லிட்டு நான் அப்போ கேட்குறேன், ஹலோ என் ஃபோன் தாங்க, அது எங்கெங்கே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே கேட்குறேன். இந்த மாதிரி அவர் சொல்கிறாரு, உங்கள் ஃபோன் பாக்கெட்லேருந்து விழுறப்பயே நான் பார்த்துட்டேன், நான் போய் எடுத்துகிட்டு திரும்பினேன், நீங்கள் வந்து போயிட்டீங்க, உங்களை கூப்பிட்டேன் உங்களுக்கு கேட்கல, திரும்பி வந்து எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, அதனால என்னால் திரும்பி வர முடியல அப்படின்னு சொன்னார். ஓகே, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அங்கேயே இருங்க, நான் ஒரு ½ வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்தேன். அப்பா அப்படிதான் எனக்கு உயிரே வந்துச்சு. 65,000ல. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த டனலை தாண்ட போகிறோம் கைஸ். டனலுக்குள்ளே போகிறோம். நம்ம ரிட்டர்ன் வரப்போ இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துப்போம், ஏன்னா இப்போ கொஞ்சம் வெயிலாக இருக்குது. ரிட்டர்ன் வரப்போ ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எப்படியும் நம்ம ரிட்டர்ன் வரப்போ ஈவினிங் ஆகிடும். அப்போனா நம்ம ஜாலியாக 2-3 ஃபோட்டோஸை கிளிக் பண்ணிட்டு போவோம். அங்கே தெரியுதுல்ல அந்த பிரிட்ஜு, அந்த பிரிட்ஜு மேலே நம்ம வந்து போகிறோம். இப்போ நம்ம எப்படி போகிறதுன்ற வழி தான் வந்து தெரியலை, பார்த்துட்ருக்கோம். ஏன்னா வீடியோ போட்ட யாருமே வந்து ப்ராப்பராக எந்த வழியில் போகணுன்னே சொல்லலைங்க கைஸ். இப்போது இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்த அந்த பாலத்துக்கு, ஹைவே பாலத்துக்கு மேலே தண்ணி இருக்குல்ல, அந்த பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். நிறைய வீடியோஸில் பார்த்தேன், போகிற வழி வந்து யாருமே பெருசாக காட்டல, பட் ஆனால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த சைடு காமி. இந்த ரூட்டில் இருந்து இப்படி உள்ளே போகணும் கைஸ். நம்ம இங்கே பெருசாக பார்க்கிங் இல்லை, பட் ஆனால் இப்படி தான் போகணும். இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது. செமையாக இருக்குல்ல. இப்போ இங்கே இன்னொரு வழி கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த எண்டில் நம்ம ஏறி வந்தோம். இப்போ இந்த எண்டுக்கு நம்ம வந்து வந்துட்டோம். சரி, இந்த சைடு ரூட் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்தோம். ரூட் இருக்குது, பட் ஆனால் இங்கே வந்து கேட் போட்டிருக்காங்க, இது லாக் பண்ணியிருக்காங்க, நம்மளால் வர முடியாது. இந்த ரூட் எப்படி வருதுன்னா, அந்த சைடு அந்த வாழைத்தோப்பு இருக்குல்ல, அந்த இதிலிருந்து இப்படி மேலே போகுது, மேலே போய் அந்த இது வரைக்கும் வருது. பட் ஆனால் இதில் உங்களால் ஃபுல்லாக இது பண்ண முடியாது. பட் ஆனால் நீங்கள் அங்கேருந்து டைவ் அடிச்சிங்கன்னா வேணால் இந்த இதுலேருந்து அது வரைக்கும் போகலாம்ல. ஸ்விம் பண்ணாங்கன்னா தெரிஞ்சுதுன்னா நீங்கள் அங்கே குதிச்சிங்கன்னா அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் போகலாம். அது நல்லாயிருக்கும். எனக்கு வந்து ஸ்விம்மிங் தெரியாது, நாங்கள் ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு வரல, அதனால ஏதாச்சும் ஒரு இடத்துல நினைப்பா கேமராமேன், ஏதாச்சும் ஒரு இடத்துல நின்று பேசுகிறவங்க தான் நடக்கணும். ஓகே ஓகே டன். அண்ட் எஸ், அந்த இடத்துல நீங்கள் டைவ் அடித்து உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சுன்னா நீங்கள் இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரைக்கும் ஜாலியாக ஸ்விம் பண்ணலாம். அதுவும் இந்த சம்மருக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும், நிற்கவே முடியலங்க. இங்கே பாருங்கள், அப்படியே வேர்த்து ஒழுகுது எனக்கு. ஓகே சரி, சரி என்ன இப்படி ரோல் ஆகுது. ஆனால் தண்ணி போகிறது நல்லா இருக்குல்ல. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு மேலே சும்மாவே நம்மளால இங்கே உட்கார முடியாது, உட்காரதுக்கு எங்கேயுமே பிளேஸும் இல்லை. அந்த மரத்தில் நிழல்ல வேணால் உட்காரலாம் கரெக்டாக, அவ்வளோதான். மற்றபடி இங்கே உட்காரதுக்குலாம் பிளேஸ் இல்லை. ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் சென்டரில் போய் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ஹைவேஸ்க்கு நடுவில் வந்து இந்த தொட்டிப்பாலமா, இந்த தொட்டிப்பாலம் வந்து இருக்கிறது சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ட்ரெண்டிங்காக போயிருக்க ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். ட்ரெண்டு முடியறதுக்குள்ளே வந்திருக்கோம், அதுதான் பெரிய மேட்ரு என்கிட்ட இருக்கிறதுலையே. நான் ட்ரெண்டு முடிஞ்சு அந்த ட்ரெண்டே இல்லாமல் போனதுக்கப்புறம் தான் ஒரு பிளேஸ்க்கே போவேன். லஞ்ச் முடிச்சிடலாம் அப்படின்னு கிரேஸ் ரெஸ்டாரண்ட் வந்தோம். நான் எப்பெல்லாம் வாளையார் வரனோ அப்பெல்லாமே நான் வந்து இங்கதான் சாப்பிடுவேன். இன்னைக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி, ரைத்தா, இது கூட வந்து ஊறுகாய் கொடுத்துருந்தாங்க. மஷ்ரூம் பிரியாணி சூப்பரா இருந்துச்சு கைஸ். என்னோட பார்ட்னர் இன்னைக்குன்னு பார்த்து நூடுல்ஸ் வாங்கிட்டாரு, அது கொஞ்சம் ஆவரேஜா தான் இருந்துச்சு. அண்ட் இங்க குடுக்குற வாட்டர்மெலன் ஜூஸ் இருக்குல்ல, அதுக்காகவே நான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவேன். அவ்ளோ சூப்பரா இருக்கும். நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.
இப்போ நான் பேசுறது வேற கேட்கும். ஆமாம், நீ பேசுகிறதும் கேட்கும். ஏன்னா 2 மைக் மாட்டியிருக்கோம்ல. கைஸ், இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். அதனால மறுபடியும் எடுத்து கோப்ரோவை ஹெல்மெட்டில் மாட்டியாச்சு. இன்டர்காமையும் வந்து எடுத்து மாட்டிக்கிட்டேன். அடிஷ்னலாக மைக் செக் பண்ணுறதுக்காக நானும் மைக் மாட்டிக்கிட்டேன் காய்ஸ். ஆமாம் கைஸ், ஆனால் கோப்ரோ வந்து என்னை ஒரு நிமிஷத்தில் வந்து பயம் காட்டிடுச்சு. 40,000 ரூபா ஜம்முன்னு விளக்கு வச்சுட்டுன்ற நிலைமைக்கு ஆயிடுச்சு ஒரு செகண்ட். ஆமாம், அங்கே அந்த பிரிட்ஜு கிட்ட போயிட்டு கோப்ரோவில் ஷூட் பண்ணலான்னு ஆன் பண்ணுறேன். அந்த எப்படி சொல்கிற, அந்த பழைய டிவிலெலாம் ஒரு மாதிரி வரும்ல, கிருட்டு, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஃப்ளிக்கர் ஆயிடுச்சு. என்னது? ஃப்ளிக்கர். ஃப்ளிக்கர் அப்படி வந்துருச்சு. ஒரு நிமிஷம், தம்பி அக்கா உன்னை வச்சு தான் வந்து இன்னும் 2 வருஷத்துக்கு ஓட்டிடலான்னு பார்த்தா நீ என்னடா இப்போவே போயிட்ட போல அப்படி ஆயிடுச்சு எனக்கு. டாமி எந்திரி. ஆமாம், அப்படிதான் இருந்துச்சு. டாமி செத்துக்கிட்டு போயிடாதடா அப்படி சொல்லிட்டு. அந்த ஹார்ட் பேஷண்ட்டுக்கு எல்லாம் வந்து இது வைப்பாங்கல்ல, அது பேர் என்ன? இசிஜியா? அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் ஏதோ எலக்ட்ரிக் ஷாக் வச்சு அயன் பாக்ஸ் வச்சு அழுத்துற மாதிரி அழுத்தும். எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி வந்து அது கொடுப்பாங்கல்ல. அந்த தாட்டுக்கு நான் வந்து போயிட்டேன். எப்படியாச்சும் எந்திரிச்சிடுறா, அந்த மாதிரி வந்து தட்டியாச்சும் அவனை வந்து எழுப்பிடும் அப்படி போயிட்டு நான். அது என்ன சொல்லுவாங்க, இந்த வெயிலுக்கு மயக்கம் போடுறதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஃபெயிண்டிங்க்கு மயக்கம் போடுறது ஃபெயிண்டிங். ஓகே, அது சூரிய வெளிச்சத்தினால மயக்கம் போடுறதுக்கு சன் இதை சொல்லுவாங்க. எனக்கு அது சரியா தெரியல. அந்த மாதிரி ஆயிட்டான் நம்ம பையன். ப்ராசஸிங்க்கும் சூடு, வெயிலும் சரியான சூடு. ஒரு செகண்ட் என்ன பண்றேன்னு தெரியாம மூளை குழம்பிட்டான். அவ்வளோதான். எனக்கு ஒரு நிமிஷம் அவனை பார்த்து எனக்கு ஒரு நிமிஷம் வந்து ஹார்ட் நின்று போச்சு. ப்ராசஸர் புகஞ்சிற நிலைமைக்கு உள்ள ஆயிட்டான் போல இருக்கு. அதான் கிறுக்குன்னு ஒரு சவுண்டோட நின்றுட்டான். ஆமாம், அப்புறம் வந்து கூல் டவுன் பண்ணி நாங்கள் ஒரு பேக்கரியில் போய் உட்காந்தோம். அந்த கடை பேசாமல் ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்லாமலாம் வந்து நான் யோசித்தேன். ஐஸ் வாட்டர் வாங்கி அதை வாட்டர் கேனில் ஊற்றி அந்த வாட்டர் கேன் பக்கத்தாடியே அவனை வச்சு பேக்கில் டைட்டாக க்ளோஸ் பண்ணி என்னென்ன வேலை செய்ய வேண்டியதாக போச்சு. அதேதான். கடைசியில் இப்போ சாப்பிட போன இடத்துல ஏசி இருந்ததுனால வெளியில் எடுத்து வச்சு டைமில் கொஞ்சம் கூல் டவுன் ஆகிட்டான். ஆமாம், இவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி. வாங்க, பத்திரமா பார்த்துக்கணும். லைட்டாக ஹீட்டு பட்டுச்சு, அவ்வளோதான், மறுபடியும் செத்து போயிடுவான். கோப்ரோ மட்டும்தான் இவ்வளோ ஹீட் ஆகுதா? இல்லை வந்துட்டு DJI இதெல்லாம் வச்சுருக்கீங்கல்ல, DJI யாராச்சும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஹீட் ஆகுதா அப்படின்றத சொல்லுங்கள் கைஸ் யாராச்சும் எனக்கு. ஏன்னா அக்கா அடுத்து DJIக்கு மாறலான் இருக்கேன். ஏன்னா தம்பி நல்லா தான் வேலை செய்கிறாப்புல, ஹீட்டிங் இஷ்யூஸ் தான், பொசுக்குன்னு மயக்கம் போட்டு வந்துடுறாரு. அப்பப்போ தான் வந்து கொஞ்சம் கோளாறு ஆயிடுறான். அண்ட் இன்னைக்கு நம்ம போன பிளேஸ் வந்து நல்லா இருந்துச்சு கைஸ். நீங்கள் வந்து சன்செட் டைமில் போனீங்க, வெயில் கம்மியாகிற டைமில் போனீங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்கும். அப்படியே சன்செட்லாம் வந்து பார்க்கலாம். பட் ஆனால் எங்களுக்கு டைம் கரெக்டாக செட் ஆகலை. என்ன பண்ணுறது, நேரத்துக்கூட வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் இருக்கே. அப்புறம் எனக்கு யாரோ வந்து என்கிட்ட யாரோ சொன்னீங்க, பைக்கை மூவ் பண்ணுறப்ப சிக்னலில் நிறுத்துறப்போலாம் வந்துட்டு 1ல் வச்சுக்கோங்க. அதாவது பைக்கு 0லேருந்து மூவ் ஆகுது அப்படின்னா 1ல் வச்சே மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ. ஸோ நான் அது வந்து செகண்ட் கியர்லாம் போட்டோ செகண்டோ தேர்டோ வச்சுதான் வண்டி டக்குன்னு பிக்கப் எடுக்காது. ஏன்டா யாரா இவனுங்க சிக்னல் எடுக்கிறப்ப தான் வந்து ரோடு கிராஸ் பண்ணுவாங்களா? இந்த மாதிரி
ஒரு சில விஷயத்த பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து மண்டை கொஞ்சம் சூடாகுது. அண்ட் அந்த கோப்ரோ வந்து மக்கர் பண்ணுச்சுன்னு சொன்னேன்ல, அதோட ஸ்டோரி வந்து பேலன்ஸ் சொல்ல பார்த்தீங்களா நாங்கள். அதுக்கப்புறம் அந்த கோப்ரோ வந்து ரீசெட் பண்ணேன். மொத்தடி கண்டெய்னர் இப்படி நொறுங்கி இருக்கு. புரியல. ஒரு கண்டெய்னர் நொறுங்கி போகிறது பார்க்கவில்லையா? கண்டெய்னர் நொறுங்கி போச்சு. பார்க்கலப்பாண்ணா. நம்ம அந்த கிராஸ் பண்ணுறப்ப ஏதோ ஒன்று விழுந்துருந்துச்சுல, அது என்னது? எங்க கிராஸ் பண்றப்ப? அதான் நம்ம போறப்ப ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுல. அது வந்து இது ஜேசிபி அந்த இது நீ என்ன பேக் ஹோல் லோடர். பேக் ஹோல் லோடரா? அதை வந்து ஒரு ஈச்சரில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. கண்ட்ரோல் மிஸ் ஆகி கீழே விழுந்ததில் தலை குப்புற கவுந்துருக்கு. ஈச்சர் விழுந்து அதுக்கு மேலே பேக் ஹோல் லோடர் விழுந்து கொஞ்சம் டேமேஜஸ் ஹெவியாக விழுந்துருக்கு. பயங்கரமான டிராஃபிக் அங்கே. என்னடான்னு பார்த்தா அந்த இது ஃபோன் பேசிகிட்டே வண்டி ஓட்டுறாரு. ஹெல்மெட் இல்லை, ஃபோன் பேசிகிட்டே வண்டி ஓட்டுறாரு. இண்டிகேட்டர் வேற. ரூல்ஸ்ல ஏதாவது ஒரு தப்புன்னா பரவாயில்ல, எல்லா தப்பையும் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒன்றை ஃபாலோ பண்ணலன்னா கூட பரவாயில்ல, எதையுமே ஃபாலோ பண்ணலன்னா எப்படி? அது அவருக்கு மட்டும் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் பரவாயில்ல, நமக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதனால தான் அதுக்கு பாரு தென்னை மரம் போட்டு விட்டுருக்காங்க மண்டையில். உச்ச குடுமி அப்படி உட்காந்துட்டு போன பொண்ணு தான் இப்போ வந்து பைக் ஓட்டிட்டு இருக்கு. நானும் இப்படி தான் வந்து போவேன். அதுவும் நான் ஸ்கூல் படிக்கிறப்ப எங்கள் டேடி வந்து எக்ஸாம் ஹாஃப் டேலேயே முடிஞ்சிரும்ல, அப்போ வந்து டிவிஎஸ் வச்சுருந்தார் எங்கள் அப்பா. அதில் முன்னாடி நிற்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குல்ல, என்ன பண்ணுவாருன்னா, நீ முன்னாடி நின்று அப்போ தான் தூங்கி விழமாட்டேன் அப்படின்னு நிற்க வைப்பாங்க. ஆனால் நான் வந்துட்டு இல்லைப்பா நான் பின்னாடி உட்காடுறேன் அப்படின்ட்டு ஒரு டைம் எக்ஸாம் பேடோட விட்டுட்டு வந்துட்டேன். அது எங்கே விழுந்துச்சுன்னே தெரில. வீட்டுக்கு வந்து தான் வந்து எக்ஸாம் பேட் எங்கே அப்படின்னு எங்கள் அப்பா கேட்குறாரு. அது எங்கேயோ போயிடுச்சு, அவ்வளோதான். அப்போல்லாம் வந்து எக்ஸாம் பேடு அந்த சென்னை சில்க்ஸ் கவரு, கணபதி சில்க்ஸ் கவர்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து எக்ஸாம் பேடு பவுச்லாம் வந்து எனக்கு தருவாங்க. பேக்கெல்லாம் அப்போ வந்து கொண்டு போகக்கூடாது ஸ்கூலுக்கே. அந்த மாதிரி இருக்கப்ப நான் வந்து விட்டுட்டு வந்துடுவேன். தூங்கி தூங்கி வந்து விடுவேன். அதுலேருந்தே எங்கள் அப்பா வந்து இது சரிப்பட்டு வராது, நீ முன்னாடி வந்து நின்று முன்னாடி வந்து, ஏன்னா நம்ம நின்றுட்டே நம்மளால தூங்க முடியாதுல்ல, பின்னாடினா இப்படி முதுகுல சாஞ்சு படுத்துக்கலாம். அது ஒரு கான்செப்ட். முன்னாடி நின்றுட்டே வந்தால் தூங்க மாட்டேன்றத தாண்டி அப்படி நின்றுட்டு தூங்குனா புடனையோட போடுறதுக்கு வசதியாக இருக்கும். அதுவும் கரெக்டு தான். தூங்காத தூங்காத அப்படின்னு மண்டையாக போட்டு கூப்பிட்டு போவாங்க. அப்பெல்லாம் நான் யோசிச்சிருப்பேனா? பழகிடும். இன்னைக்கு பிரியாணி சூப்பரா இருந்துச்சு. ஆனா சார் தான் நூடுல்ஸ் வாங்கிட்டாரு. எப்பவுமே நான் சொல்றது தான் சொல்லுவான், ஆனா இன்னைக்கு என்னவோ டிஃப்ரெண்டா சொன்னா. இன்னைக்குன்னு பார்த்து மஷ்ரூம் பிரியாணி வந்து சூப்பரா இருந்துச்சு. ஆமா தானே? இல்ல, பிரியாணி வாங்கி கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா சாப்பிட முடியாமல் திணறக்கூடாதுன்னு நூடுல்ஸ் வாங்கி கம்மியாக சாப்பிட்டுக்கலான்னு நினச்சி வாங்கினேன். பார்த்தா இன்றைக்கி அவ்வளோ டேஸ்ட்டாக அவன் செஞ்சு வச்சுருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. மறுக்கா வாங்கி சாப்பிட்லான்னு தோணுச்சு, பட் வேண்டாம், ஹெவியாக சாப்பிட்டு சாப்பிட முடியாது. இல்லை, ஹெவியாக ட்ரை பண்ணி திணறதுக்கு வேண்டாம். ஓகே, அளவாக சாப்பிட்டு அழகாக போய்க்கலான்ட்டு. எனக்கு அந்த ஒரு டைலாக் தான் நல்லா ஞாபகத்தில் இருக்குது. கரெக்டாக நம்ம கரண்ட் சுச்சுவேஷன் 2 பேர்த்துக்குமே அந்த டைலாக் பொருந்தும். என்ன டைலாக்? நான் ஸ்டோரி வச்சுருந்தேன்ல, அந்த சென்ட்ராயன் அவரோடது கம்பேக்கா. அது மைண்டில் நல்லா, அது நல்லா மைண்டில் ஒட்டிக்கிச்சு. மாப்பிள்ள, இப்போ நான் டவுன்ஃபாலில் இருக்கேன், நீ கும்பிடுற கடவுள்கிட்ட வேண்டிக்க, கடவுளே இப்படியே இருந்துடணும்னு. தப்பி தவறி நான் மேலே மட்டும் வந்தேன்னு வச்சுக்கவேன், உன்னால் தாங்கவே முடியாது. அப்புறம் நான் வெப்பம் நினைக்கிறது உங்கள் ஒப்பனே நினச்சாலும் தடுக்க முடியாது.
இதுவே நான் சொன்னா சிரிச்சிருவாங்கப்பா. சூரி சொல்ற மாதிரி. மேனேஜர் சார் என்னடா அவர் சொல்றதுதான். ஏட்டையா இல்ல ஏட்டம்மா என்னடா ஏட்டம்மா அப்படி சொல்லுவாங்கல்ல, அது சூரி காமெடி தானே. சரி ஓகே கைஸ், இதோட வீடியோ வந்து முடிச்சுக்கலாமா? ஏன்டா டேய், 2 வீலர் போகிற ரூட்லலாம் கார் போகணும்னு நினச்சா முடியுமா? இங்கே பாருங்க, நம்மளையும் போக விடாமல் அவங்களாலையும் போக முடியாமல் ஏன்டா இப்படி பாடாப்படுத்துறீங்க? இதோட இந்த வீடியோவை நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. See you all in the next video guys. Bye bye. Bye guys.